நீங்க தூக்குனதுக்கு அப்புறம் பொண்ணு பொண்ணு காமிச்சு அப்படியெல்லாம் இல்ல. ஆமா இது எங்க போய் நீங்களே என்னைய விட வெயிட்டா இருக்கான்னு ப்ரொசீஜரை நான் ஒரு தடவை தூக்கிடுவேன். அடுத்து நீங்க வந்து கையை எப்படி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். டென்த் படிக்கும்போது எனக்கு அதான் போட்டு போச்சு தரண்டா சார் வேண்டாம். ஐயா வேண்டாம் ஒன்றும் ப்ரே பண்ணது அப்படி தூக்கணும். இப்போ தூங்க வேணா கை வலுதான். வெயிட் 97 கிலோ இருக்கு. இது எதுக்கு சார் இப்படி போடுறீங்க? பழைய காலத்துல தூக்குனாதான் பொண்ணு கொடுப்பாங்க. ஆமா அது தெரியும். இல்ல இங்க இன்னும் கடை சொன்னாங்க என்ன அப்படி இருக்கா உங்க ஊர்ல? இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்ல. ஆமாடா தூக்க முடியாதா? நான் சொன்ன மாதிரி தூக்குங்க. இல்ல இன்னும் அவங்க ஊர்ல தண்ணி உண்டால தண்ணி சாப்பிட்ட உடனே அப்படி நம்ம நீ வா வாங்க நல்லா இங்கே என்ன பண்றீங்க? சும்மா நம்ம ஃப்ரெண்ட் வரலாம். இது உங்க ஊர் தானா? அப்படி முட்ல வைங்க. இல்லவே இல்லை. வலு விடக்கூடாது. வலு விடக்கூடாது. நீ டிகிரி உங்களால முடியும். முடியும் கண்டிப்பா முடியும். என்ன காலில் வச்சு தூக்குங்க பஸ். அவர் எப்படி தூக்குனாரு அது மாதிரியே தூங்குங்க. தூக்கி முட்ல வச்சுக்கோங்க. நீங்க நீங்க ஏன் தூக்க மாட்டீங்க? எல்லாம் இளவட்டம் தான். யாருமே கையாம முடியல. தூக்குங்க. சிரிக்காம தூக்குங்க சார். சாப்பிடும்போது ஒரு ஆதரமா இந்த பவர் மட்டும் விட்டுறக்கூடாது. இப்படி கட்டி பிடிங்க முதல்ல. கிலோடி கட்டி பிடிக்கணும். கையை கட்டி பிடிங்க. கட்டி பிடிச்சி இது வந்து இப்படி பவரா இருக்கணும். வேற தூக்கி முட்டி சும்மா சார் நீங்க வீர என்ன ஒத்துக்கிட்டாங்க ஒண்ணு உங்களுக்கு தாயா யாரும் போட்டேன் பாதுமே எல்லா திறமையும் இருக்கு. ஒரே ஒரு திறமை மட்டும் என்ன திறமை? தூக்கி போட்டா தூக்கிருங்க. அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு ஒரு வேலை. அதுக்கு அப்பலே மாதிரி வராது. அது ஏதாவது ஒரு டைம்